ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பர்மா ஸ்டைல் எக் அத்தோ. ஃபஸ்ட்டு நம்ம பேஜோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம். இதோட 50 கிராம் கடலைப்பருப்பு மாவை 20 மினிட்ஸ் ஊற வச்சு இதில் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணி 1.5 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா எந்தவித கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் மீடியம் ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேஜோ வருதோ அத்தனை பேஜோ இதில் சுட்டி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேக வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பேஜோ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் பேஜோ ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேஜோவுக்கு மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது. எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளோட பேஜோ நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அத்தோக்கு பேஜோ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம நீளமாக நல்லா லேஸாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டையும் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 10 பூண்டையும் நல்லா ஆயிலில் போட்டு பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இப்போ பொன்னிறமாக வந்தோடனே நம்மளோட வெள்ளை பூண்டை வெளியில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தையும் இதையும் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் கரிஞ்சிடக்கூடாது. பொன்னிறமாக ஆனதும் இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே ஆயிலில் நம்ம 3 பட்டை வத்தலை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணி இதை எடுத்துடலாம். நம்ம பூண்டு பொரிச்ச ஆயிலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம அத்தோ செய்யும்போது இதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம வரமிளகாய் எடுத்து வச்சதை இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 25 கிராம் பொட்டுக்கடலை மாவை இதையும் அரைச்சி வச்சுக்கலாம். நம்மளோட பொரிச்ச வெங்காயம் 2 நீளமாக நறுக்கின வெங்காயம், முட்டைக்கோசு 1 கப், பொட்டுக்கடலை மாவு, ஃப்ரை பண்ணி வறுத்த பட்டை வத்தல், ஒரு லெமன் அளவு புளியை ஊற போட்டு வச்சுருக்கோம். இது ஃப்ரை பண்ண வெள்ளைப்பூடு. இப்போ ஒரு பவுலில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதில் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம உப்பு தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் அளவு புளியை இதை நல்லா கட்டியாக கரைச்சி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் 1 பிஞ்ச் உப்பு போட்டுட்டு நம்ம 200 கிராம் அத்தோவை இதில் வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இதை 6 to 7 மினிட் வேக வைக்கணும். கலருக்காக நம்ம ரெட் கலர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேணான்னா விட்டுடலாம். நம்மளோட அத்தோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணி எக் அத்தோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான பேனில் எடுத்து வச்சிருக்க அத்தோ கொஞ்சம் எடுத்துட்டு
அதில் நம்ம ஃப்ரை பண்ண வெள்ளைப்பூடு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொரிச்ச வெங்காயம் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பச்சை வெங்காயம் 2 நீள நீளமாக நறுக்குனது அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் 1/2 கப் அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 1 ஸ்பூன் பொரிச்சு எடுத்து வச்ச எண்ணெய், வறுத்த மிளகாயை நல்லா பொடி பண்ணது, ஒரு ஸ்பூன் புளிக்கரைசல் நம்ம கரைச்சி வச்சது, கடைசியா உப்பு கரைசல் 1 ஸ்பூனு, வேக வச்ச முட்டையை நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும் சின்ன சின்னதா. கடைசியா நம்மளோட பேஜோ நொறுக்கி போட்டுக்கணும். சிறிதளவு லெமன் ஜூஸ். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் எக்கு மட்டும் போடலாம், வெறும் வெஜ் அத்தோ. ஸோ எக்கு போடாமலும் செய்யலாம், ஆனால் எக்கு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுவையான பர்மா ஸ்டைல் எக் அத்தோ ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.